வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? நல்ல கவனிங்க. நான் சொந்த கருத்து கொள்கை இதெல்லாம் பேசுவதல்ல. அதனால என்ன பிரயோஜனம்? தத்துவம் பேசுறதுனால பிரயோஜனம் கிடையாது. தத்துவம் பேசுறது, கொள்கை பேசுறது, நான் பேசுவதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இந்த என் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. தேவன் மனிதர்களுக்காக எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தை, அவருடைய பரிசுத்த மனிதர்களை கொண்டு தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள். அப்போ அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. இது சுகம் கொடுக்கும், விடுதலை கொடுக்கும், ஆறுதல் கொடுக்கும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கும். அதனால் இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்கணும். இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை இயேசு வைத்திருக்கிறார் அப்படின்னு காத்திருக்கிறீங்களா? சங்கீதங்களின் சங்கீதம் 50வது சங்கீதம், வேத புஸ்தகத்தில் சங்கீதங்கள் என்று அருமையான ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 50வது சங்கீதம் 15வது வசனம், அதை நான் வாசிக்கிட்டோமா உங்களுக்காக? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்று சொல்றார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இயேசுவே எனக்கு உதவி செய்ய நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இயேசு எனக்கு இதை செய்தார்னு மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டு சொல்லி, அதுதானே நடக்குது. பார்த்தீங்களா? இந்த சாட்சி கூட அப்படி தானே. இயேசுவை கூப்பிட்டேன், விடுதலை கொடுத்தார், இப்போ அவரை பற்றி நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த வசனம் எவ்வளோ அழகா நம்ம கண் முன்னால் நிறைவேறுது. பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும். ஆண்டு சொல்லார், என் மகனே, என் மகளே, ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமைப்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு விடுதலை தேவை இருக்குது. ஒருவேளை பாவம், மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், தவறான பழக்கங்கள், தவறான காரியங்கள் உன்னை அடிமைப்படுத்தி சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதா? மகனே, மகளே, நான் உனக்கு விடுதலை தர்றேன். நீ என்னனுக்கு கூப்பிட்டா போது உனக்கு விடுதலை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை வியாதி, இதை தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்கிறாங்க, வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடணுன்றாங்க, இது என்ன வாழ்க்கை, நீ கலங்குறீங்களா? அவங்க சொல்லட்டும், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நான் உனக்கு விடுதலை தர்றேன், சுகம் தர்றேன். ஆத்தரைட்டி ஸ்டார்ட் சொன்னாங்கல்ல, லைஃப் லாங்க நீங்கள் மாத்திரை போடணும், சுகலாக்க முடியாது, அவ்வளோதான். ஆனால் இயேசு விடுதலை கொடுத்துட்டார்ல, உங்களுக்கு விடுதலை தருவேன்னு வாக்கு கொடுக்குறார். மகனே, மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு விடுதலை, என்னனுக்கு கூப்பிட்டா போதும், நான் உனக்கு விடுதலை தருவேன்னு சொல்கிறார். ஒருவேளை பயம், ஒரு கலக்கம், மரண பயம், அந்த சகோதரிக்கு இயேசு விடுதலை கொடுத்தார்ல, பொல்லாத ஆவி வந்து பயமுறுத்துது, சர்ப்பத்தின் ஆவி, உடம்புல சர்ப்பம் நெளிகிற மாதிரி, இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். பாம்பு நெளிகிற மாதிரி, அதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் தான். பைபிளில் சொல்லியிருக்கு, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் மனிதர்களை வஞ்சுக்கும் ஏமாற்றுன்னு சொல்லி பயமுறுத்துது. பார்த்தீங்களா? இந்த பாம்பின் ஆவி வந்து அவங்கள தூங்க விடலை, பயமுறுத்துது, மென்டல் மாதிரி ஆக்கி விட்டது. இயேசு விடுதலை கொடுத்துட்டார்ல. இன்னைக்கு மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்துவது தான் பிசாசனுடைய காரியம். பயமுறுத்தி, நீ எனக்கு அதை செய்ய, இதை செய்ய, நான் சும்மா இருப்பேன் இப்படின்னு மக்களை அடிமைப்படுத்துவது அது பிசாசனுடைய காரியம். கடவுள் அப்படி செய்ய மாட்டார். கடவுள் அன்பானவரில் நம்மளை பிள்ளைகளை போல நேசிக்க. என் மகனே, என் மகளே, உங்களை பயமுறுத்தி நீ இதை செய், அதை செய், பரிகாரம் பண்ணு, இல்லாட்ட அவனை அப்படி பண்ணிடுவேன், அப்படிலாம் செய்ய, என்னை கூப்பிடு போதும், அவ்வளோதான். என்னை விசுவாசித்து அப்பா நீ கூப்பிடு, மகளே, மகனே, என்னை கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். அதான் இயேசு. அவர் நமக்கு தகப்பன்ல. அவர் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தை இல்லைன்ற பிரச்சனை. ஐயா, மக குடும்பம் சரியில்லை, பிரிஞ்சு கிடக்குது, மகன் குடும்பம் சரியில்லை, என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, இப்படி போராட்டமாக இருக்குது. ஏதோ ஒரு காரியம் விடுதலை வேணுமா? கடன் பிரச்சனை விடுதலை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உடைந்து கிடக்கிற பிள்ளைகளுடைய குடும்பம் சரியாகணும், ஏதோ ஒரு விடுதலை உங்களுக்கு தேவைதானே. ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, என்னனுக்கு கூப்பிடுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கஷ்டம், எதுக்கு நீ கலங்குற, எதுக்கு வேதனையில் இருக்கிற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு சுகம் தருவேன், உன் பிரச்சனையை மாற்றுவேன். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இயேசு தான். இல்லை சுகமளிக்கிறதுக்கு இந்த இயேசு, கடன் பிரச்சனை மாறுன்னா அந்த இயேசு, படிப்பில் ஞானம் கொடுக்கணும்னா இந்த இயேசு, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே இயேசு தான். ஒரே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே இயேசு தான். அவ்வளோ நாள் மாடியில் ஒரு இயேசு, மெட்ராஸில் ஒரு இயேசு, அப்படிலாம் கிடையாது. எங்கும் ஒரே இயேசு தான். அந்த ஒரே ஆண்டு உங்கள் வீட்டில் அதே இயேசு தான் வருவார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் அவர், சர்வ லோகத்தின் ஆண்டவர், முழு உலகத்திற்கும் இரட்சகர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு மக்கள் மேலே வித்தியாசம்லாம் கிடையாது. இவங்க என்ன மதம், என்ன ஜாதி, என்ன மொழி, எல்லாரையும் சிருஷ்டித்தவர் அவர். அதனால் எல்லாரையும் நேசிக்கிறவர் அந்த ஆண்டவர். அவர் உங்களை நேசித்து உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு தான் சொல்லார். கூப்பிட்டு அற்புதம் நடந்துருமா? நடந்துரும். வேறு புஸ்தகத்தில் கூட நிறைய அற்புதங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் இந்த பைபிள் வச்சுருந்தீங்கன்னா வாங்கினா வாசித்த உங்களுக்கு தெரியும். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரைக்கும் இல்லை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிதிமேயுன்ற ஒரு பிறவி கண் தெரியாத ஒரு மனிதன், கண் பார்வையில் பிறவியிலேயே குருடின்னு எல்லாம் அற்பமாக எண்ணினாங்க.
அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க கூப்பிட்டான். கூப்பிட்டவனை இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு கண்களை திறந்து கண் பார்வை கொடுத்தார். கூப்பிட்டவனுக்கு இயேசு அற்புதம் செய்தார். இங்கே வேத புஸ்தகத்தில் மத்தேயு 8:1-3 வாசித்தீங்கன்னா, தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட குஷ்டரோக வியாதி, அதில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூப்பிட்றான், இயேசுவே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கமால முடியுமே அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டான். இயேசு மனதுருகி அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார். அந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கு. கூப்பிட்டான், இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். மத்தேயு 14:30 பார்த்தா, இயேசுவோடு இருந்த சீஷன் ஒருவன் கடல்ல திடீர்னு மூழ்கிட்டான். கடல்ல அப்படி அமிழ்ந்து கொண்டிருக்கிற ராத்திரி நேரம், இருள் சூழ்ந்திருக்குது, பெரும் காற்று கொந்தளிப்பு, அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ரட்சியம் அப்படின்னு கூப்பிட்டான். இயேசுவே ஆண்டவரே ரட்சியம். கூப்பிட்டவனை இயேசு டக்குன்னு கையை பிடித்து அவனை தூக்கி நான் பக்கத்தில் நிறுத்தி கொண்டார். அமிழ்ந்து அழிந்து போக விடவில்லை. அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பயத்தில், கடன் பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? போச்சு என் வாழ்க்கையின் அவ்வளவுதான் அப்படின்னு கலங்குறீங்களா? இயேசு உங்களுக்கு கரம் நீட்டுகிறார். நீ வா மகளே, நீ வா மகனே, நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். நான் இருக்கிறவனுக்கு, ஆண்டு சொன்னார்ல அந்த மகளை பார்த்து, நான் இருக்கிறவனுக்கு. அழுது கொண்டிருந்தாங்க ஆஸ்பத்திரியில், வெளியே உட்காந்து மகள் செத்து கொண்டு இருக்கிறாள். மருந்து குடிச்சிட்டா, டாக்டர் சொல்லிட்டாங்க எல்லாம் அவிஞ்சு போச்சு, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அழுது கொண்டு இருக்கும்போது இயேசு எப்படி சந்திக்கிறார் பாருங்க. வாய் பேச முடியாத ஒரு சகோதரி வந்து, எதுக்குமா அழுகிற? இயேசு எப்படி நம்ம சந்திக்கிறார், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? எதுக்கு நீ அழுகிற? மகள் சாக கிடக்கிற, செத்து போயிடுவான்னு சொல்கிறாங்க. இல்லை, இயேசு அந்த இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் பாருங்க. பேச முடியாத ஒரு சகோதரி இயேசு அறிமுகப்படுத்துகிறாங்களே. உங்களுக்கு வாய் திறந்து பேச தெரியும்ல, எத்தனை பேருக்கு சொல்லலாம்ல. அவங்க சொன்னாங்க, நீ பயப்படாத, இந்த நிகழ்ச்சியை பாரு, இயேசு உதவி செய்வார். அற்புதம் நடந்ததில்ல, மரணக்கட்டை மாற்றி மகளை வெளியே கொண்டு வந்துட்டார்ல, எவ்வளோ சந்தோஷமாக சாட்சி சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி அற்புதங்கள் ஆயிரம் இயேசு செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் இலவசம். அவருக்கு விடுதலை இலவசம், சுகம் இலவசம். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். கூப்பிடுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே. அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டா போதும். அவருடைய பெயரில் தான் அந்த வல்லமை இருக்கிறாரு. அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. மத்தேயு 15:22 பார்த்தீங்கன்னா, ஒரு கானானிய பெண், அந்த யூதர்கள் அவங்களெல்லாம் அற்பமாக நினைப்பாங்க. அவள் வந்து இயேசுவிடத்தில் வந்து, என் மகள் அசுத்த ஆவியில் கஷ்டப்படுகிறாள், இயேசுவே உதவி செய்யும் என்று கூப்பிட்டாள். தன் மகளுக்காக கூப்பிட்டாள். இயேசு அவளுக்கு அற்புதம் செய்தார். உங்கள் மகளுக்காக, மகனுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காக கூப்பிடுங்க. கடன் பிரச்சனைக்காக கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே நீ கூப்பிடுங்க. இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். நீங்கள் கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. அதான் முக்கியம். சில கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு இயேசுன்ற பேரில், கடவுளே கடவுள், எந்த கடவுள்? இயேசுன்ற பெயரை சொன்னால் தான் அற்புதம் நடக்கும். சில சபையில் கூட சில ஊழியர்கள் இன்றைக்கு இயேசுன்ற பேரை மறந்துட்டாங்க. புதிய மொழிபெயர்ப்பு, புதிய காரியம், கடவுள் வந்தார், கடவுள் பேசினார். எந்த கடவுள்? இயேசுன்ற நாமத்துக்கு தான் வரலமே. இன்றைக்கு ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டு போன காலம். நீங்கள் அந்த மாதிரி சபைக்கு போனீங்கன்னா அந்த போதர்கிட்ட சொல்லுங்கள், இயேசுன்ற பேரை சொல்லியா, இல்லாட்டா நீருக்கு ஊழியக்காரன்னு பேசுங்க தைரியமா. இயேசு சொன்னார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன். இயேசுன்ற பெயரில் தான் அற்புதம். இயேசுன்ற பெயரை சொன்னால் தான் விடுதலை. இயேசுன்ற நாமத்தை சொல்லி கூப்பிட்டாதான் அதிசயம் நடக்கும். அந்த இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லணும். அந்த பெயரை கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்தது. இன்னைக்கு எவ்வளோ சாட்சி, எல்லாம் இயேசுன்ற பெயரை கூப்பிட்டதுனால தான், இயேசுவே நீ கூப்பிட்டதுனால தான். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான், அந்த பேருக்கு தான் அந்த வல்லமை உண்டு. நீ கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே நீ கூப்பிட்டு பாருங்க. சிலருக்கு அந்த பேரை பிடிக்காது, கசப்பா தெரியும். நான் அப்படி தான், அந்த இயேசுன்ற பேரை கேட்டாலும் கோபம், எரிச்சல் வரும். ஆனால் அந்த இயேசு தான் என்னை வந்து குணமாக்கினார், எனக்கு உயிரை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அந்த இயேசு என்கிற பெயரை சொல்லி நீங்கள் கூப்பிடணும். நீங்கள் கூப்பிடணும். நீங்கள் கூப்பிட்டாலே இயேசு அற்புதம் செய்வார். மோகன்லாஸ் ஜெபிச்சாதான் அற்புதம் செய்வேன்னு இயேசு சொல்ல மாட்டார். உனக்கு ஒன்று வேணுமா, போ மோகன்லாஸ்கிட்ட போ, அவர் ஜெபம் பண்ண அற்புதம் செய்வேன் இயேசு சொல்லுவார்? சொல்லவே மாட்டார். அப்படி யார்கிட்ட சொன்னதில்லை. நீ கூப்பிட்டாலாம் பதில் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் விசுவாசத்தோட இயேசுவனை கூப்பிட்டா உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டில் இருந்தே கூப்பிடலாம், அங்கேயே வந்து அவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், சென்னையில் ஒரு ஐயா இருந்தாங்க, பால்ராஜின்னு ஒரு ஐயா. அவங்களுக்கு 35 வருஷமாக ஆஸ்துமா வியாதி. 35 வருஷம். எப்படி பாருங்கள் இழுக்கும். ஒரு நாளைக்கு 4 முறையாவது இந்த இன்ஹேலர், அப்படி உச்சி உரிவாங்க தெரியுமா, இன்ஹேலர். ஒரு நாளைக்கு 4 முறையாவது குறைஞ்சது பண்ணணும், இல்லாட்டா வாழ முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஆஸ்துமா வியாதியினுடைய ஒரு பாதிப்பு பாருங்கள். 35 வருஷம் ஆகி போச்சு. அவங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களா, நம்ம ஜெபிச்சு என்ன நடக்கும்? நான் சாதாரண ஒரு மனிதன்,
நான் கூப்பிட்டாலாம் நடக்குமா அப்படின்னு நினச்சாங்க. இல்லை, நீங்கள் கூப்பிட்டாலும் இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கை வைத்து இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க. 35 வருஷமாக ஆஸ்துமா வியாதியில் கஷ்டப்பட்ட இந்த இழுப்பில் எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. பார்த்தீங்களா? இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கார், எப்போ கூப்பிடுவாங்க அற்புதம் செய்யலான்னு. கூப்பிட்ட உடனே ஒரு வல்லமை தொட்டது. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போனதே உணர்ந்தாங்களே, ஏதோ ஒன்று தன்னை விட்டு வெளியேறி போச்சுது. அந்த ஆஸ்துமா வியாதி கொண்டு வந்த பொல்லாத ஆவி, சாத்தானின் ஆவி விலகிட்டு 35 வருஷம் வியாதி போயிட்டு. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு. நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். பயப்படாதங்க, சொன்னு போகாதங்க, விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இந்த இயேசுவை நோக்கி நான் கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? என்ன எப்படி கூப்பிட்டா எனக்கு அற்புதம் செய்வார்? இந்த வசனத்தில் பாருங்கள், சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 15வது வசனம் தானே அப்படி வாசித்தோம். 2 சேர்த்து வாசிக்கணும். 14, 15 2 வசனம் நான் வாசிக்கிறேன், கேட்குறீங்களா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீ ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுவதற்கு முதலாவது 2 காரியம் செய்யணுமா? முதல்ல அது என்னது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு நீ கூப்பிட வேண்டும். அப்படின்னா என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுவார். இப்போ ஒரு ஆளை பார்த்த உடனே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, என்னை பார்த்த உடனே தோத்துறையான்னு சொல்கிறீங்களே, அது என்னது? எனக்கு உங்களை பார்த்த உடனே தோத்துறோம் அப்படி சொல்கிறோம். அது மாதிரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது, ஆண்டவரை துதிப்பது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ முதலாவது, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறா? அவர் நேசிக்கிறனால தான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசுவே என்னை நேசிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க விரும்புகிறார், அதனால தானே இந்த மாதிரி செய்தியெல்லாம் உங்களுக்கு தருகிறார். நீர் எனக்கு விடுதலை தர விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போ இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிறார். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டு அங்கே பிரசன்னமாவார். உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இயேசுவே எங்கள் வீட்டில் எங்களோடு நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார். என்ன சொல்ல? இயேசுவே இப்பொழுது என் ஜபத்தை நீர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீர் அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள் சொன்னீங்க, என்னை நோக்கி கூப்பிடு உன்னை விடுவிப்பேன், நீ வாக்கு கொடுத்தீங்களே அதற்காய் ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு விடுதலை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். முதலாவது அவருடைய அன்பை நினைத்து அவரை துதிப்பார். எனக்காக நீங்கள் சிலுவையிலே மரித்தீங்களே அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னிக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை குணமாக்க உடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே அதற்காய் ஸ்தோத்திரம். முதல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பலியிடுவது. ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். நம்ம இருக்கிற இடத்துல அவருடைய வல்லமை காண முடியும். அதனால தான் அவருடைய பெயரை சொல்லி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அவரை துதிப்பது, அவரை பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது. அப்படி ஸ்தோத்திர பலியிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணுமா? வேத புஸ்தகத்தில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நீங்கள் எப்பொழுது ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதான் முக்கியம். நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் சரி, முதலாவது சில நிமிடம் நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை, உமக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கூட இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கவனிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தகப்பனாக இருக்கிறீரே ஸ்தோத்திரம். எனக்கு தாயாக இருக்கிறீரே ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல சிநேகிதனாக இருக்கிறீரே ஸ்தோத்திரம். என் ஜெபத்துக்கு பதில் தருகிறீரே ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ண 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 அப்படியே உள்ளத்தில் சந்தோஷ மகிழ்ச்சியோடைய பிரசன்னத்தை உணரலாம். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, முதலாவது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படி ஜெபிக்கணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ரெண்டாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ரெண்டாவது அந்த வசனத்தில், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான அந்த தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு என்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பொருத்தனை பண்ணுறது? நிறைய மக்கள் பாருங்கள், கிறிஸ்தவங்களை விட கிறிஸ்தவர் அல்லாத மக்களுக்கு தான் இது நல்லா தெரியும். நான் இந்து குடும்பத்தின் வந்ததுனால எனக்கு தெரியும். எங்கள் குடும்பத்தில் நான் பிரார்த்தனை பண்ணால் இதை செய்வோம், அதை செய்வோம், கடவுளுக்காக அதை செய்வோம், ஏதாவது செய்வோம், நீ பொருத்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணுறது, ஜெபிக்கிறது, வேண்டுதல் செய்வது. அதான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய பொருத்தனை பண்ணி. இப்போ 1 சாமுவேல்
முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு பெண், அன்னாள் என்கிற ஒரு பெண் தேவாலயத்தில் ஆண்டவருக்கு முன்னால் நின்று பிரார்த்தனை பண்ணுகிறாங்க. அவங்க ஜெபிக்கும், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால நிந்த அவமானம் பரிகாசம் உள்ள உடைந்து ஜெபிக்கும் போது, அழுது ஜெபிக்கும் போது சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தையை தாங்க, என் நிந்த மாறினா போதும், அவமானம் நீங்கன்னா போதும், ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உமக்கே தந்துடுவேன், உங்களுடைய ஊழியத்துக்கே தந்துடுவேன், நீங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு வைத்து கொள்ளுங்க, எனக்கு இந்த நிந்த மாறினா போதும், ஒரு ஆண் பிள்ளை தந்தா உமக்கே தந்து விடுவேன். அப்படி தான் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார், சாமுவேல் என்று சொல்லி. அந்த குழந்தை பால் மறந்த உடனே கொண்டு தேவாலயத்தில் ஊழியத்தில் விட்டுட்டாங்க. இன்றைக்கி இந்த ஊழியத்தில் பயன்படுத்தி கொள்ள, சின்ன வயசுலேருந்து தேவாலயத்தில் ஊழியம் செய்கிறான். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல குழந்தைகளை அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார்னு வேதத்தில் இருக்கிறாரு. பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்வார். ஆண்டவர்கிட்ட இதை நான் செய்கிறேன்னு சொல்லி. ஒரு சமயம் சகோதரி ரொம்ப அழுதாங்க, குழந்தை இல்லை, நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குதுன்னு சொல்லி. நான் உன்ட்ட சொன்னேன், அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, அதனால் நீங்களும் ஒரு பொருத்தனை பண்ணி செய்வீங்கன்னா குழந்தை கொண்டு இப்போ நீங்கள் இந்த ஊழியத்தில் எங்கேயும் கொடுக்க வேண்டாம், என்ன பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவர் ஒரு குழந்தை நீங்கள் தாங்க, உமக்காக அந்த குழந்தையை வளர்ப்பேன், நான் விருப்பப்படி என் விருப்பப்படி வளர்க்க மாட்டேன், உமக்கு பிரியமானபடி அந்த குழந்தையை நான் வளர்ப்பேன், உமக்கு சாட்சியா உமக்கு பிரியமா நீர் சொல்லுகிறபடி அந்த குழந்தையை வளர்ப்பேன், நீர் சொல்லுகிறபடி படிக்க வைப்பேன், நீர் சொல்லுகிறபடி குழந்தையை நடத்துவேன், அதில் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அப்படி ஜாக்கிரதை இருக்கிறது இல்லை. குழந்தை பிறந்த ஏதோ சாப்பாடு கொடுக்குறது, பால் கொடுக்கறது, பெருசானோடனே சாப்பாடுகள் வளருது, படிக்குது, ஸ்கூலுக்கு போகிற, அவ்வளோதான். அந்த குழந்தை குறித்து தேவ திட்டம் என்ன, அந்த குழந்தையில இயேசு மகிமைப்படணுமே, அந்த குழந்தை இயேசுவை அறியணுமே, அந்த குழந்தை ஜெபிக்கணுமே, இந்த எண்ணமே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், உமக்காக நான் வளர்ப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்கன்னு அவங்க அப்படியே ஜோமான பொருத்தனை பண்ணாங்க. உமக்காக அந்த குழந்தையை வளர்ப்ப ஆண்டவரேன்னு சொல்லி அடுத்த வருஷம் குழந்தையோடு வந்துட்டாங்க. ஆண்டவர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டார். நீங்கள் கூட அப்படி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அதை உமக்காக உமக்கு பிரியமானபடி வளர்ப்பேன், எனக்கு பிரியமானபடி வளர்க்க மாட்டேன், நீர் விரும்புகிறபடி அந்த குழந்தையை நான் வளர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உடனே அந்த பொருத்தனையின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சென்னையிலேருந்து ஒரு ஐயா ஒரு சமயம் ஒரு சாட்சி எழுதியிருந்தாங்க. அந்த ஐயாவுக்கு பாருங்கள் 20 வருஷம் சோரியாசிஸ் வியாதி. சோரியாசிஸ்ன்னு தெரியல, சரும வியாதி. அதை தலை முதல் பாதம் வரைக்கும் அப்படியே உடம்பெல்லாம் காந்தமா, சொரியல் எடுக்கும், சொரிச்சா ரத்தம் உண்டாகும், அப்படியே காந்தம். எவ்வளோ ஒரு கொடூரமான வியாதியில் அது ரொம்ப பயங்கரம் அந்த வியாதி, சோரியாசிஸ் என்கிற வியாதி. 20 வருஷம். ஏன்னா அதுக்கும் மருந்து இல்லைன்றாங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க சும்மா அந்தந்த நேரம் கொஞ்சம் நேரம் அவர் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அவ்வளோதான், ஆனால் முற்றிலும் சுகமாக மாட்டேங்குதுன்னு தான் சொல்கிறாங்க. 20 வருஷம் சோரியாசிஸ், தலை முதல் கால் வரைக்கும் அப்படியே காந்தமா எரிச்சு, வெளியில் போகிறக்கு வெட்கம், சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்ல, அது அவ்வளோ கொடூரமான ஒரு காரியம். எவ்வளோ அவமானம், சரீரத்தில் வேதனை, மனதில் வேதனை, ரொம்ப கஷ்டம். அவங்க நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ நான் கூப்பிட்டா ஏசு அற்புதம் செய்வான்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அவங்க என்ன பொருத்தனை பண்ணாங்களா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சுகம் கொடுங்க, நான் தினம் 3 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், நான் எனக்காக இல்லை, என் நாட்டுக்காக, என் மக்களுக்காக, என்னை போல கஷ்டப்படுற மக்கள் சுகமடைய மற்றவங்களுக்காக தினம் 3 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். ஒரு பொருத்தனை. அவங்க ஜெபிக்க 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 தினம் 3 மணி நேரம் முழங்கால்னு தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிச்சாங்க. ஜெபிக்க 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 அந்த வியாதி இல்லாமல் போய்விட்டாரு. அவங்க அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வியாதி கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து 20 வருஷமாக அந்த வியாதி இல்லாமல் போய்விட்டது. இவ்வளோ பெரிய அற்புத சுகம் பார்த்தீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். பொருத்தனை பண்ணி அவங்க ஜெபம் பண்ணினாங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக, நான் மற்ற மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், விடுதலை பெற நான் ஜெபிக்கிறேன். அது ஒரு பொருத்தனை. நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கலாம். ஒருத்தர் ஒரு சாட்சி சொல்ல வந்தாங்க, ஏசு எனக்கு இந்த வியாதியிலேருந்து சுகம் கொடுத்தார், இத்தனை வருஷம் இருந்துச்சு வியாதியிலேருந்து, நான் பொருத்தனை பண்ணணுன்னு ஒரு பெரிய பார்சல் கொடுத்தாங்க. என்னதுன்னு பைபிள், அதில் 20 பைபிள் இருக்குது அப்படின்னு. இது என்ன மற்றவங்களுக்கு கொடுங்க, நான் பொருத்தனை பண்ண, ஏசு எனக்கு சுகம் கொடுத்தா ஒரு பைபிள் இல்லாத 20 பேருக்கு வேத புஸ்தகத்தை வாங்கி கொடுப்பேன். பார்த்தீங்களா, பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க. அதுக்காக அது மாதிரி நிறைய பேர் கொண்டு கொடுத்து நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கனப்படுத்துகிறார். சிலர் பொருத்தனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா,
திறப்பின் ஜெபத்தில் போய் சாட்சி சொல்லிடுறான், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க. அது ஒரு பொருத்தனை தான். ஆனால் நிறைய பேர் பண்ணுற பொருத்தனை தான். இது செலவில்லாத பொருத்தனை இல்லை, எந்த செலவுமே கிடையாது. இப்போ நீங்கள் 10 பைபிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு செலவு பண்ணணும். தேசத்துக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா முழங்கால் போடணும், நீங்கள் தியாகம் பண்ணி ஜெபிச்சு ஆகணும். உமக்காக குழந்தை வளர்ப்பனா ஒவ்வொன்றிலும் கவனம் செலுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும். நீ 2 சோங்க கொடுங்க, திறப்பின் வாசலில் சாட்சி சொல்லிடுறேன் அப்படின்னா ஒரு செலவும் இல்லை, கஷ்டமும் இல்லை. அதனால சிலர் சண்டை போட்டுக்கிட்டு போனா, பொருத்தனை பண்ண எனக்கு சாட்சி சொல்ல இடம் கொடுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் சாட்சி சொல்ல நேரம் கொடுக்க முடியாது. அவ்வளோ அற்புதங்களை இயேசு செய்கிறார். கொஞ்சம் பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் டைம் கருதி. ஆனால் சிலர் நான் பொருத்தனை பண்ணிட்டேன் அப்படின்பாங்க. சிலர் பொருத்தனை பண்ணாத மறந்துடுவாங்க. அந்த ஒரு அற்புதம் செய்த பிறகு மறந்துடுவாங்க. அது ரொம்ப ஆபத்து. அப்படி இல்லைன்னா பொருத்தனை பண்ணக்கூடாது. கட்டாய பொருத்தனை பண்ணாதான் இயேசு அற்புதம் செய்வார் என்பது அல்ல. விசுவாசத்தோடு ஜெபிச்சால் அற்புதம் நடக்கும். ஒரு தாயார் ரொம்ப வேதனையோட ஜெபிக்க வருவாங்க. ஐயா இது மாதிரி கஷ்டம் ஐயா, குடும்பத்தில் இருக்கு, ஜெபிங்க, அது ஜெபிங்க. சரின்னு ஜெபிச்சு அனுப்புவோம். உடனே மறுபடியும் வருவாங்க. இப்படி பல மாதங்கள் தொடர்ச்சியாக வந்தாங்க. என்னை பார்க்கும் போதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, ஏன் இவங்க ஜெபிக்கிறாங்க, காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு நாள் அவங்களுக்கு சின்சியராக ஆண்டவரை பார்த்து கேட்டேன். அவ்வளோ பாரத்தோடு இந்த தாய் அழுகிறாங்க, ஏன் ஆண்டவரை நீங்கள் செய்யக்கூடாது? அப்போ ஆண்டவர் சொன்னார், இவள் என்னிடத்தில் பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றவில்லை. அவள் என்ன பொருத்தனை பண்ணினாள் என்று கேள். அது நிறைவேற்றாததுனால அவள் இந்த வேதனை அனுபவிக்கிறாள் என்று. நான் கேட்டேன் அந்த தாயாரை பார்த்தம்மா, உட்காருங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிங்களா அப்படின்னு. நான் எப்போ ஜெபிச்சாலும் பொருத்தனை பண்ணி தான் ஏன் ஜெபிப்பேன், பக்தியாக சொன்னாங்க. சரி, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிங்களே, ஏசு அற்புதம் செய்தாரே, பொருத்தனை நிறைவேற்றினீங்களா? அதுதானே முடியலைன்னா ஏன் பொருத்தனை பண்ணுறீங்க? அது பாவம். நீங்கள் பொருத்தனை பண்ணால் கட்டாயம் நிறைவேற்றணும். அதை செய்யாவிட்டால் அது தேவனுக்கு முன்பாய் ஒரு குற்றமாகிவிடும். அதனால தான் உங்கள் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது. உங்களுக்காக நான் ஜெபித்தாலும் ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு. முதல்ல நீங்கள் அந்த பாவத்தை விடுங்க. பொருத்தனை பண்ணி தான் கட்டாயம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. பொருத்தனையும் பண்ணி ஜெபிக்கலாம். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்ட அற்புதம் செய்திருவார். ஆனால் பொருத்தனையும் பண்ணி நீங்கள் ஜெபிக்கலாம். அப்படி தான் வேதம் சொல்லி தவிர கட்டாயம் பொருத்தனை பண்ணி தான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லலையே. பிறகு எதற்கு நீங்கள் பொருத்தனை பண்ணி நீங்கள் எதை தப்பு பண்ணுறீங்க? அப்போ தான் உடனே ஐயோ ஆண்டவர் என்னை மன்னிக்கட்டும் ஐயா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. சிலர் அப்படி தான் எதுக்கெடுத்தாலும் பொருத்தனை பண்ணிடுறது, உணர்ச்சி வசப்பட்டு. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை பொருத்தனை பண்ணிட்டா வாய் தவறி சொன்னேன்னு சொல்லாத, தேவனரை கவனிக்கிறார், வேதம் எச்சரிக்கிறாரு. அதனால் ஒரு பொருத்தனை பண்ணால் கட்டாயம் நிறைவேற்றிடணும். நான் இதை தேவனுக்கு செய்வேன், இதை கொடுப்பேன், இது காரியத்தைன்னு சொல்லிட்டா உங்களுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நீங்கள் உண்மை இல்லாமல் போகும்போது அதன் பிறகு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் போய்விடும். ஆண்டவருடைய மனதை துக்கப்படுத்திவிடும். அதனால் கட்டாயம் பொருத்தனை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும். ஆனால் பொருத்தனை பண்ணால் கட்டாயம் நிறைவேற்றணும். ஆனால் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது தேவனரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அற்புதம் செய்கிறார். அதனால தான் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை பண்ணி அப்புறம் என்ன சொல்கிற, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. மோகலாசஸை நோக்கி கூப்பிடாத, ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடாத, என்னை நோக்கி கூப்பிடு. நிறைய பேர் பண்ணுகிற தப்பு அதுதான். நான் ஒரு சமயம் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு நிறைய மக்கள் வருவாங்கல்ல, காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன். நிறைய பேர் அற்புதம் பெறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நீர் உலகத்தில் உலாவின நாட்களில் எல்லாரும் சுகமானாங்க, எல்லாரும் விடுதலை பெற்றாங்கன்னு இருக்குது. ஆனால் இங்கே வர்றதில் கொஞ்சம் பேர் தானே சுகம் பெறாங்க, கொஞ்சம் பேர் தானே விடுதலை பெறாங்க. அதன் பிறகு நிறைய பேர் சும்மா தானே போகிறாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிறது வழக்கம். ஒரு நாள் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஏன் நீங்கள் எல்லாருக்கும் செய்யக்கூடாது? அப்போ ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் ஒன்றை தானே தேடி வர்றாங்க, என்னை தேடி வரவங்களுக்கு நான் அற்புதம் செய்கிறேன். நிறைய பேர் ஒன்றை தானே, மோகன்லாஸ் போனால் சோகம் கிடைச்சிடும், மோகன்லாஸ் கை வச்ச சோமாயிரம், ஒன்றை தானே தேடி வர்றாங்க. அவங்களுக்கு நான் இப்படி அற்புதம் செய்கிறது? என்னை தேடி என்னை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நான் அற்புதம் செய்கிறேன். அப்போ யார் மேலே தப்பு அப்படின்னார். ஐயோ ஆண்டவரே, இதை நான் சொல்லிடுறேன், அவங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகுதான் ரொம்ப அடிக்கடி சொல்கிறாரு, நீங்கள் மனிதனை கூப்பிடாதுங்க, மோகன்லாஸை பார்க்காதுங்க, நான் பாடுள்ள ஒரு மனிதன். நாளைக்கு இறந்து போனால் அடுத்த நாள் அடக்கம், அவ்வளோதான். பல்லவத்தில் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன். ஆண்டவருக்கு இன்னொரு ஊழியக்காரனை எழுப்ப முடியும். அதனால் அவர் தான் நிரந்தரமானவர் இயேசு. அவரை நோக்கி தான் எப்போவுமே கூப்பிடணும். அதனால தான் கண்களை மூடி அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்வதற்கு காரணம், அவரை நினைத்து இயேசுவே உதவி செய்யும், இயேசுவே அற்புதம் செய்யும் சொல்லி. மனிதர்களை தேவன் உங்களுக்கு உதவி செய்ய பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். இங்கே நான் என்ன சொல்லப்படும், என்னை நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ ஊழியக்காரனை நோக்காத,
மனிதர்களை பார்க்காத, ஒரு இடத்தை பார்க்காத, கோபுரத்தை பார்க்காத, இதை பார்க்காத, இதை பார்த்துட்டு எனக்கு சுகம் கிடைச்சிரும். இல்லை, அது மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம், அவ்வளவுதான். இயேசு என்கிற ரட்சகர் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், அவரை நோக்கி தான் கூப்பிடணும். மனிதனால் செய்யப்பட்ட சிலை, மனிதனால் செய்யப்பட்ட ஒரு ஆலயம், மனிதனால் கட்டப்பட்ட கோபுரம், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை பார்த்து எனக்கு அற்புதம் நடக்கட்டும்னா ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்? நடக்காது. இயேசு என்கிற உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மரித்து உயிர்த்தெழுந்த அவரை நினைத்து அவரை நோக்கி ஜெபம் செய்வது, அப்போதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவர் தான் அற்புதம் செய்ய. அப்போ என்னை நோக்கி கூப்பிடு என்று நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் ஒரு காரியம் எதிர்பார்க்கிற, என்ன தெரியுமா? நீ என்னை மகிமைப்படுத்தணும், நீ என்னை மகிமைப்படுத்தணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். மகனை, என்னை நீ மகிமைப்படுத்தணும், உன்னை என்னை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். பரிசுத்த மார்க் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசித்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிசாசு பிடித்து கல்லறை தோட்டத்துக்குள்ளே வாழுகிறான். அவனை யாரும் சுகமாக்க முடியல, விடுதலை கொடுக்க முடியல, அடக்க முடியலை. வஸ்திரத்தை எல்லாம் அற்புதமான சுகம் கொடுத்துட்டார். அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து நீ உடுத்திக்க அப்படின்னு. அதான் இயேசு. வஸ்திரத்தை உரிந்து கொள்வது பிசாசு, வஸ்திரத்தை கொடுத்து உடுத்தி வைக்கிறவர் ஆண்டவர். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்க. வஸ்திரத்தை உரிகிறவன் பிசாசு. ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போனான்னு சொல்கிறாங்க, என் மகள் வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சு போட்டு ரோட்டில் ஓடுகிறா. ஐயா, எவ்வளோ வேதனை இல்லை. அது யார் செய்வா? பிசாசு. வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தனை நடக்க வைக்கிறான், வஸ்திரம் இல்லை கழட்டு, அப்படி சொல்லுகிறவர் அல்ல கடவுள். நல்லா உடுத்தி அழகாக வந்து நெல்லு, அதுதான் கடவுள். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தின்ற பேரில் இன்னைக்கு பிசாசு பயங்கர ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான். அப்படி தான் பாருங்கள், இந்த மனிதனை பைபிள் இருக்குது, அவன் வஸ்திரத்தை உறிஞ்சிட்டான். ஆனால் இயேசு அவனை குணமாக்கி வஸ்திரம் கூட உடுத்திக்க, நீ நல்ல உடுத்திக்க தம்பி, உடுத்தி அவனை வந்து நல்ல மனுஷன். அப்போ தான் எல்லோரும் பக்கத்தில் வர முடியும். அவனை பார்க்குறான், அவன் சொல்கிறான் வந்து, இயேசுவே நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன் வீட்டை போக மாட்டேன், உன் கூடவே வருவேன்னு சொல்கிறான். இயேசு சொல்லுகிறார், இல்லை தம்பி, நீ போ, உன் ஜனத்திடத்தில் போ. கடவுள், அதாவது தேவன் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளுக்காக நீ எல்லாருக்கும் போய் சொல், உனக்கு செய்ததை எல்லாருக்கும் அறிவி என்று இயேசு சொல்லி அனுப்புகிறார். அவன் போகிற இடம்லாம் சொல்கிறான், நான் நிர்வாணமாக இந்த மாதிரி பிசாசினால் கடந்த இயேசு என்னை குணமாக்கி எனக்கு வஸ்திரம் கொடுத்து நல்ல மனிதனாக என்னை மாற்றிவிட்டார் என்ற மகிழ்ச்சியோடு சொல்லுகிறான். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம். பார்த்தீங்களா? அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவனை பார்க்குறவங்களாம் அப்படியா, ஐயோ இவனை ஒரு காலத்தில் பார்க்கவே முடியாது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நிர்வாணமாக ஓடுவான், பிசாசு அவனை ஆட்கொண்டு இப்போ இவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கிறானே. அதுதான் இயேசு, உங்களை உடுத்து வைத்து அழகு பார்க்கிறவர். அன்று சொல்ல, இப்போ மற்றவங்களுக்கு போய் சொல் என்பதாக. அதான் அவர் எதிர்ப்பாக, அவரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் சொன்னால் என்ன நடக்கும்? இன்னும் 4 பேர் நன்மை பெறுவாங்க. பார்த்தீங்களா, ஒரு சகோதரி சாக போனாங்க, பஸ்ஸில் ஏறி சாக போகிறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, தற்கொலை பண்ணி சாக போகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏமா அழுதுகிட்டு இருக்க, தற்கொலை பண்ணி சாக போகிறேன், ஏன் சாகணும்? இயேசுகிட்ட போ, உனக்கு உதவி செய்வா, உனக்கு விடுதலை. இயேசுகிட்ட வந்தாங்க, விடுதலை பெற்றுட்டாங்களே. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக சாட்சி சொல்கிறாங்க. அப்போ இயேசு அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்களே. அதனால தான் இயேசு சொல்லுகிறான், எல்லாருக்கும் சொல்லு, உன்னை போல் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உன்னை போல் பாவத்தில் சாபத்தில் கஷ்டப்பட்டு மரணத்தை நோக்கி போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீ என்னை மகிமைப்படுத்து, நான் உனக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லு, அவங்களும் வந்து இந்த நன்மையை பெறட்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நான் எனக்கு கொடுத்த சுகத்தை ஏன் சொல்கிறேன்? யாரையும் மதம் இது வரைக்கும் நான் ஒருத்தரையும் மதம் மாறினதே இல்லை. என்னை தேடி எத்தனையோ பேர் வர்றாங்க ஜெபிக்க. யார்கிட்டையும் மதத்தை விட்டு பேசுறதில்லை, மதம் மாறுங்கன்னு சொன்னதில்லை. கேட்டு பாருங்கள், ஏன் இந்துக்கள் வர்றாங்க, இஸ்லாமியர்கள் வர்றாங்க, பல தரப்பட்ட மக்கள் வர. யார்கிட்டையும் நான் மதத்தை பற்றி பேசவில்லை. இயேசு எனக்கு செய்ததை சொல்கிறேன், உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அப்படி விடுதலை பெற்று சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க, நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை விட பகிர்ந்து கொள்ளுகிறேன், அதுதான் செய்கிறேன். அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை மகிமைப்படுத்து. நீ என்னை மகிமைப்படுத்துன்னா, நீ சாட்சி சொல்லும்போது அநேகர் கேட்டு எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார்னு விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறாங்கல்ல. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு. நான் பக்கத்தில் தான் இருக்கேன், உன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், என் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன், அவன் படுக்க பக்கத்தில் தான் நிற்கிறேன். இயேசுவேன்னு கூப்பிட்டா அவனுக்கு அற்புதம் செய்வேன், விடுதலை தருவேன்னு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசுவை ஒரே ஜீவ பலியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கையில் இன்றைக்கும் தழும்புகள். ஏன் அந்த தழும்புகள்? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
அவருடைய தலையில் முள்முடி எதற்காக? நம்முடைய சாபம், முட்கள் சாபத்தை குறிக்கும். அந்த முள்ளை தலையில் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய சாபத்தை நான் சுமந்துட்டேன், உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன், உனக்கு மன்னித்து உன்னை ஆசீர்வதிக்க நான் சிலுவையில் நொறுக்கப்பட்டேன், உனக்கு நான் விடுதலை தருவேன்னு சொல்லுகிறார். இப்போ செபிக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் கருத்தாக ஆண்டவரிடத்தில் இப்போ நம்ம செபிக்க போகிறோம். முழங்கால் படியிட போகிறோம். முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அதாவது முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நானும் உங்களோட சேர்ந்து முழங்கால் படியிட்டு இன்றைக்கு உங்களுக்காக செபிக்க போகிறேன். முடிந்தவங்க அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும் ஆண்டோடைய சமூகத்தில். முடியாதவங்க உட்கார்ந்து கொண்டே ஜெபிங்க. வியாதி படுக்கையில் இருக்கிற படுக்கையில் இருந்து கொண்டே ஜெபிங்க. நம்ம ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறபடி முதலாவது பாவத்து மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. இந்த பாவம் தான் எல்லாத்துக்கும் காரணம். வியாதி, பிரச்சனை, பயம், பிசாசு உள்ள நுழையெல்லாம் காரணம் பாவம். ஆனால் தான் சாத்தான் முதலாவது மனிதனை பாவத்துக்கு அடிமைப்படுத்துவான். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். எனக்கு இந்த பாவத்தை விட முடியல, மதுபானம், போதை வஸ்துகள், ஐயோ இந்த மயக்க மருந்துகள், இந்த மாதிரிக்கார சீட்டாட்டம், சூதாட்டம், இந்த பாவம், இது தப்புன்னு தெரிந்து விட முடியல, எனக்கு மன்னிக்கணும், விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் இருதயத்தில் வாங்க, என் பாவத்தை நிம்மதியும் இல்லை, நான் பாதிக்கப்படுகிறேன், என் குடும்பம் பாதிக்கப்படுது, என் மனைவி பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, இந்த மதுபானத்தில் இந்த விடுதலை வேணும், சூதாட்டத்தில் இந்த விடுதலை வேணும், போதை வஸ்துகள் இந்த விடுதலை இயேசு சொல்லி இருக்கிறார். இயேசுவே என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன். அந்த மகனுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தீங்களே, எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னி விடுதலை தாரும். குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க அவங்கள அற்பமாக நினைக்காதுங்க, அவங்கள அசட்டை பண்ணாதுங்க, அவங்க மேலே கை வைத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க, இந்த விடுதலை கொடுங்க. நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே இருதயத்தில் கை வைத்து என் பாவத்தை மன்னிங்க, பாவத்தில் இந்த விடுதலை தாங்க ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க, இந்த மகளுக்கு விடுதலை கொடுங்க. உங்கள் ரத்தத்தினால் அவங்களை கழுவுங்க, அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த பாவம் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற பாவம் அவங்களை விட்டு விலகட்டும். உடைய ரத்தத்தினால அவங்களுடைய இருதயத்தை கழுவுங்க, சுத்திகரிங்க. விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. ஆண்டவரை சண்டை போடுகிற குணம், அந்த குடிப்பழக்கம், அந்த மதுபானம், போதை வஸ்துகள், புகைப்பிடிக்கிற பழக்கம், விடுதலை கொடுங்க. உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க. இயேசுவின் ரத்தத்தை வல்லமை உங்களுக்குள்ள இறங்கட்டும். இப்போ நீங்க விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க அத்தனை காரியத்திலும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நீர் ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கரம் வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். எல்லா வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே என் ஜெபத்தை கேட்டீர், விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்கள் வீட்டில் இன்று முதல் ஆசீர்வாதம், என் குடும்பத்தில் இன்று முதல் நன்மைகள், இன்று முதல் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் நன்மைகள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லுகிறோம். அப்பா தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நான் கடமை மாத்திர செய்தேன். அப்பா நீங்கள் தானே இந்த மக்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, நீங்கள் தானே வாரடிப்பட்டீங்க, நீங்கள் தானே சிலுவை சுமந்தீங்க, நீங்கள் தான் அற்புதம் செய்தீங்க. உங்களுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.